ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம டி தமிழ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு அமெரிக்கன் கிரைம் காமெடி படமாக வெளியான ஹாரிபிள் பாசஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நிக், டேல், கர்ட் இவங்க 3 பேருமே நண்பர்களா இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே காமனா ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இவங்க ஒவ்வொருத்தருடைய பாஸும் பாத்தீங்கன்னா இவங்களோட டெய்லி லைஃபை ரொம்ப பிரச்சனைக்குரியதா மாத்துறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களோட பாசஸ டு த கோர் இவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க சரக்கு அடிச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்து பேசிட்டு இருக்கும்போது கர்ட் பாத்தீங்கன்னா விளையாட்டா, நம்மளோட பாசஸ் யாருமே நம்மளோட லைஃப்ல இல்ல அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. முதல்ல மத்தவங்கலாம் தயங்கினாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல 3 பேர் சேர்ந்து அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு நபரை ஹையர் பண்ணி இவங்களோட பாசஸ் வந்து கொண்டுடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் போடுறாங்க. இவங்க இதை செய்யறதுக்காக ஒரு ஹிட்மேனை தேடும் போது டீன் அப்படிங்கிறவர் அறிமுகமாகறாரு. இவங்களோட பாஸ் வந்து கொல்லணும், இருந்தாலுமே அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட பாசஸை கொல்றதுக்கு எந்த மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்றாங்க, இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஜேசன் பேட்மன், சார்லி டே, ஜேசன் சுடிகிஸ், ஜெனிஃபர் ஆனிஸ்டன், கலின் ஃபேரல், கெவின் ஸ்பேசி, டொனால்ட் சதர்லாண்ட், ஜேமி ஃபாக்ஸ்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்க ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. பிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஸ்கிரீனை ஷேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல நிறைய காமெடி போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான காமெடி காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி தான். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி இவங்க வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்றத இந்த படமாவே இருக்கும். ஜேசன் பேட்மன், ஜேசன் சுடிகிஸ் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கும். சார்லி டே உடைய சில சீக்வன்சஸ் ஃபன்னியா இருக்கும், இருந்தாலுமே மற்ற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பாசஸா நடிச்சவங்கள கெவின் ஸ்பேசி பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருடைய ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அவர் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி வந்து பிரிட்டன் பண்ணுவாரு, இருந்தாலுமே ப்ரொமோஷன் வந்து கொடுக்க மாட்டாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னியா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அடுத்த பாஸ் பாத்தீங்கன்னா கொலின் ஃபேரல். இவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல குண்டா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அடுத்த பாஸா ஜெனிஃபர் ஆனிஸ்டன் பாத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு பப்ளியான ஒரு ஹீரோயினா ஒரு ஃபீல் குட் மூவில தான் நடிப்பாங்க. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ரோலுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜேமி ஃபாக்ஸ் மர்டர் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே சொல்லிப்பாரு. அவர் வந்து பேசுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த படத்துலயுமே அங்கங்க சில ஃபிளாஸ்லாம் இருக்குதான் செய்யுது, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய டியூரேஷனே பாத்தீங்கன்னா 1 hour 38 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 2011 வெளியான சிறந்த காமெடி படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கானட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹாரிபிள் பாசஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.